தாவேகா கூட கூட்டணிக்கு வரும்னு யாராவது பேசினாங்க. திமுகவில் அதிக இடங்கள் கேட்போம், அதிகாரத்தில் பங்கு கேட்போம் அப்படிலாம் தான். அது மட்டும் இல்லாம திமுகவையே விமர்சிக்கிறது நிறைய இருக்கு. அந்த காட்டமா பேசுபவர்களை டெல்லிக்கு அழைக்காத போதே தெரியும் அவர்களுக்கு என்ன மரியாதை டெல்லியில இருக்குது, கட்சியில இருக்குது அப்படின்னு. மூத்த தலைவர் இல்லைங்களா, கூப்பிட்டுருக்கணும் இல்லையா? எஸ். ஏ. சந்திரசேகர் அவர்கள் மீது ஒரு அக்கறை வைத்து அவர் பேசியதை மகிழ்ச்சியான. ஆனா இவர் யார் கட்சியில்? அழைப்பு என்பது அதிகாரப்பூர்வமான தலைவர்களிடம் இருந்து இருக்க வேண்டும். இதுவரை விஜய் அந்த மாதிரி ஏதாவது அதிகாரப்பூர்வமான ஒரு வார்த்தை பேசியிருக்காங்க. நீங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் ஆக்கப்பூர்வமான தலைவர்கள் இல்ல, ஆக்கப்பூர்வமான சக்திகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சண்டை போடுவோம், நல்லா தான் இருக்கும். எங்களை பொறுத்தவரை உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மனிதர் வந்து தலைவர் ராகுல் காந்தி. அவர் உங்களுக்கு ஆதரவா சப்போர்ட் பண்றாரு, அதுக்கு ஒரு தேங்க்ஸ் கொடுக்கலாம். தன்னுடைய ஜனநாயகன் பட பிரச்சனைக்கு பாஜக எடுத்து குரல் கொடுக்கல, பேசினாரா? ஒரு வார்த்தை பேசினாரா? விசில் சின்ன வந்ததுக்கு உடனே பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ட்வீட் போடுறாரு, விசில் ஊதியாகி விட்டது அப்படி. தைரியமா சொல்றதுக்கு ஆற்றல் இருக்கா? ஒரு அன்டியூ பாப்புலாரிட்டி தேடுறதுக்கு தயாராக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம். Everything is fine, will be fine, should be fine, must be fine. எங்களுக்கு எப்போ சொரணம் வரணும்னு எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எப்போ கோவம் வரணும்னு எழுந்திருக்கணும் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எப்போ எங்க உரிமையை கேட்கணும் எங்களுக்கு தெரியும். இந்த சிறு சிறு சலப்புகளை நான் என்னத்தமா சொல்லி போட்டு 50 படியை பாருங்க, சிதன சதனதெல்லாம் பார்க்கணும். வணக்கம். வணக்கம். தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைய போறதா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களாகவே தகவல் போயிட்டு இருந்துச்சு. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில தலைவர்களுடைய பேச்சும் அதை உறுதிப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதுக்கு கூடுதல் வலு சேர்க்கும் விதமாக நேற்று விஜய் அவர்களுடைய தந்தை சிசி அவர்கள் காங்கிரஸுக்கு நிறைய பாரம்பரியம் இருக்குது, அவங்க நிறையா கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்களுக்கான ஒரு சரியான இடம் கிடைக்கணும் அப்படின்னா சில முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். காங்கிரஸ் தாவேகா கூட சேர்ந்தால் அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அது எடுத்துக்கப்பட்டது. அதுக்கப்புறம் உங்களுடைய தலைவர் செல்வப்பிரந்தை அவர்கள் பேசும்போது எங்களுக்கு ஏற்கனவே பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் எல்லாமே இருக்குது, அவருடைய அக்கறைக்கு நன்றி அப்படின்னாரு. ஸோ என்ன போயிட்டு இருக்கு சார் காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் நடுவில்? இந்த காங்கிரஸ் தாவேகா நடுவில் சராசரியாக ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு யூஸ்வலாக தலைவர் ராகுல் காந்தி குரல் எழுப்புவது போல தான். ஏன்னா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அது ஒன்று தான் இருக்குது. மற்றபடி கூட்டணிக்கு வரும்னு யாராவது பேசுனாங்களா? யாராவது ஒரு தலைவர்கிட்ட நீங்கள் காட்ட முடியுமா? விஜய்கிட்ட போனால் நல்லதுன்னு ஒரு தலைவர் யாரோ ஒரு எம்பியோ எம்எல்ஏ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது ஒருத்தர் கூட்டணி பற்றி யாரும் பேசலை. மாறாக திமுகவில் அதிக இடங்கள் கேட்போம், அதிகாரத்தில் பங்கு கேட்போம் அப்படிலாம் தான். அது மட்டும் இல்லாமல் திமுகவையே விமர்சிக்கிறது நிறைய இருக்கு. தாவேகா கூட போன்னு யாராவது பேசினாங்களா? அதை உங்களுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். திமுகவை விமர்சித்தார்கள் முன்ன பின்ன, பதிலுக்கு திமுகவிலிருந்து விமர்சனங்கள் வந்தது. அது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகமாக நான் பார்க்குறேன். அதை தாண்டி அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் நடந்துச்சு. தலைவர் ராகுல் காந்தி இவருக்கு விஜயுடைய ஜனநாயகன் திரைப்படத்துடைய ரிலீஸ் தடைகளுக்கு எதிராக ட்வீட் போட்டார். இப்போது எஸ். ஏ. சந்திரசேகர் அவர்கள் பண்ணார். நம்மளுமே அதை மதிக்கிறோம். எங்கள் மீது ஒரு அக்கறை வைத்து அவர் பேசியதை மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆனால் இவர் யார் கட்சியில்? அவருடைய ஹோல்டு என்ன? நீங்கள் ஒன்று கவனிக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியை பற்றி பேசின ஸ்டைல் பாருங்கள். தமிழ்நாட்டில் இது முதல்வரே பேசியிருக்கிறார், எதிர்க்கட்சி தலைவரும் பேசியிருக்கிறார். என்ன? தமிழ்நாட்டில் திமுகவுடைய பலமே இந்த கூட்டணி தான் அப்படின்னு. உண்மையும் கூட. ஏன்னா ரைட் ஃபோர்ஸஸ் ஹவ் கம் டுகெதர். ரைட் ஃபோர்ஸஸ்னால் நான் ரைட்டிஸ்ட் ஃபோர்ஸஸ் சொல்லலை, நல்ல சக்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் ஃபோர்ஸஸ் தான் ரைட் டைமில், லெஃப்ட் ஃபோர்ஸஸ் ரைட் டைமில் ரைட்டான இடத்துல ரைட் பிளேஸில் இருக்கிறாங்க. அப்போ இந்த கூட்டணியிலிருந்து பிசிகா வெளியே வரப்போகிறது அப்படின்னு பெயரை சொல்லி, தலைவர் திருமாவளவன் எழுச்சி தமிழர் பெயரை சொல்லி, முன்னாள் முதல்வர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டில் இருக்கிற ஒருத்தர் கூப்பிடுறார் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு. அதே மாதிரி காங்கிரஸ் சிக்கல் ஆயிடும், இந்த கூட்டணி உடையும் சொன்னார். அது நானே நிறைய டிபேட் கலந்துக்கிட்டேன். அப்படி அவர் சொன்ன போதெல்லாம் டிபேட்டு போவோம் ஈவினிங்கில். கூட்டணி உடையும், காங்கிரஸ் எங்கள் கூட்டணிக்கு வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் பேசினார். ஒருபடி மேலே போய் கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு டிவிக்கே தன்னுடைய கூட்டணிக்குள் வரும் என்றும் பேசினார். இப்போ அது பனையூர் பண்ணையார் லெவலுக்கு வந்துருச்சு. அது அடுத்த கட்டம். நீங்க விமர்சனங்கிறது இப்போ நாங்களும் தான் அவரை பண்றோம். அப்படி அது எங்களை இல்லை அதுல இருந்து இப்போ அவங்க ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டாங்கன்னு சொல்றேன். இப்போ அப்படி பார்த்தா எங்களை இப்போ சமீபத்தில் நான் ஒரு விவாத நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன். அதிமுக எங்களை கடுமையாக விமர்சிக்குது, நாங்கள் அவங்களை விமர்சிக்கிறோம். அந்த பாயிண்ட்டுக்கு ஓகே ஓகே. கூட்டணி அழைப்பு என்பது அதிகாரப்பூர்வமான தலைவர்களிடம் இருந்து உத்தியோகபூர்வமான அழைப்பாக, தெளிவான அழைப்பாக இருந்திருக்கிறது, இருக்க வேண்டும். இதுவரை விஜய் அந்த மாதிரி ஏதாவது அதிகாரப்பூர்வமாக ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா? ஒரு வார்த்தை.
அதாவது காங்கிரஸ் வரணும்னு காங்கிரஸ்ங்கிற பேரை உச்சரிச்சு என்னங்க சொல்லியிருக்காரான்னு கேக்குறீங்க. இவர் என்னைக்கு வந்தாரு, இவர் யார், இவர் அவ்வளவு பெரிய ஆளா? என்னை பொறுத்தவரை இந்த இந்தியாவில் மிகப்பெரிய தலைவர், சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பிறகு மிகப்பெரிய தலைவர் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தான் என்னை பொறுத்தவரை. அவரே ஜனநாயக ரிலீஸுக்கு உனக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு. நீ அவ்வளோ பெரிய ஆளா? நீ அவ்வளோ பிஸியா? நீ ஒரு நன்றி சொல்ல மாட்டீங்களோ? இவங்க அப்பா வந்து கூட்டணியில் வாங்கன்னு வரான். இவங்க அப்பா உடைய கருத்துக்கு ஒரு புள்ளையா விஜய் எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்காரு அரசியல் ரீதியா? ஒரு தனி மனிதனா, ஒரு மூத்த இயக்குனரா, ஒரு பெரிய ஸ்டாருடைய தகப்பனாரா, ஒரு இப்போ இருக்கிற ஒரு முக்கியமான கட்சியினுடைய தகப்பனாரா, அவருடைய அழைப்பை, அவருடைய கரிசனத்தை, அவர் எங்கள் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை ஏற்கிறோம், மதிக்கிறோம், பாராட்டுறோம். ஆனா டிவி கேக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்க? என்ன யார் பேசணும்? சம்பந்தம் கூட இருந்துட்டு போட்டோம், விஜயுடைய தகப்பனார் அவர் இருந்துட்டு போட்டோம். அப்ப நீங்க அவ்வளவு பெரிய கட்சியானா இல்ல, மக்கள் வரவேற்பு இருக்குது, நீங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் ஆக்கப்பூர்வமான தலைவர்கள், உங்களுடைய அரசியல் பிரவேசத்தை வரவேற்கிறோம், வாங்க, சிறப்பா இருக்கும், எல்லா ஆக்கப்பூர்வமான சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சண்டை போடுவோம், நல்லா தான் இருக்கும். நீ மக்களுக்கு நல்லது சரியா, நான் மக்களுக்கு நல்லது சரியாங்கிற சண்டை என்னைக்குமே நல்லா இருக்கும். நீ வந்து மனிதகுல விரோதி, நீ மனிதகுல விரோதிங்கிற சண்டை பிரச்சனையா இருக்கும். இப்போ காங்கிரஸுக்கும் பிஜேபிக்குமான சண்டை என்பது, நீங்கள் அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானவர்கள், நீங்கள் ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள், மதசார்பற்ற தன்மைக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு. இது பாரிய குற்றச்சாட்டு. நீங்கள் துடைத்தெறியப்பட வேண்டும் இந்த மண்ணில் இருந்து அப்படின்னு நம்ம பேசுறோம். நம்ம விஜய் அப்படி சொல்லலை. அந்த வகையில் அவருடைய அரசியல் பிரவேசத்தை வரவேற்கிறோம், அவருடைய இருப்பை ஏற்கிறோம், அவருடைய இருப்பை வந்து வரவேற்கிறோம். ஆனால் ஒரு அரசியல் தலைவராக ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து இளைஞர் காங்கிரஸுக்கு தலைவராகிறதுக்கு வேண்டி விரும்பி கேட்டு போன நபர் ராகுல் காந்தி. தலைவர் ராகுல் காந்தி மேலே அன்பு வைத்திருப்பதனாலேயே உங்கள் மீதும் நாங்களும் அன்பு வைத்திருக்கிறோம், மரியாதை வேண்டி விரும்பி கேட்டது விஜயா. ஒரு காலத்தில் அப்படி செய்திகள் இருக்குல்ல. அப்போ போய் சந்திச்சாரு, இளைஞர் காங்கிரஸ் வரணும்னு கேட்டாரு அப்படிலாம் செய்திகள் இருக்கு. அதெல்லாம் கூட விட்டுருங்களேன், ஒரு வேலை நமக்கு அது வந்து செய்திகள் சரியா. ஆனால் அந்த அளவுக்கு காங்கிரஸ்ல வரணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அவர் ராகுல் காந்தி மேல வந்து ரொம்ப பற்றுள்ளவர்னு சொல்லுவாங்க, அது உண்மை. மற்ற விஷயங்கள் வந்து செய்வழி செய்தியாக இருக்கலாம், அல்லது விவாதிக்கத்தக்க செய்தியாக கூட இருக்கலாம், இட்ஸ் மேட்டர் ஆஃப் டிபேட்டாக கூட இருக்கலாம். அவர் ராகுல் இதுவரைக்கும் எங்களை பற்றி வந்து எங்களுக்கு கட்சியை பற்றியோ தலைவர் ராகுல் காந்தியை பற்றியோ இல்லை எதுவும் அவர் பேசினதில்லை. இதெல்லாம் வைல் திங்ஸ் ஆர் பீயிங் ஸோ இப்படிலாம் இருக்கிறப்ப ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் எப்படி சாதிப்பீங்கன்னா, நீங்கள் அதான் சொல்கிறேன், முன்னாள் முதல்வராக இருந்தார், இந்நாள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு, அவரே வாய் விட்டு கூப்பிடுறாரு, வாங்க கூட்டணிக்கு வாங்க, அதுதான் முறை வாங்குங்கிறார். இவர் எதுவுமே செய்யாம, இது ஒண்ணு, எதுவுமே செய்யாம அழைப்பை கூட அபிஷியலா யாருக்கும் தரமாட்டேங்கிறாருன்னு ஒண்ணு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய தலைவர் மோடியை பொறுத்தவரை நாங்கள் அவரை வந்து ஒரு நல்ல மனிதராக கூட ஏற்கல. அதனால எங்களை பொறுத்தவரை உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மனிதர் வந்து தலைவர் ராகுல் காந்தி தான், இந்தியாவுடைய அரசியல் தலைவர்கள்லேயே. அவர் உங்களுக்கு வந்து ஆதரவாக சப்போர்ட் பண்றாரு, அதுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த நிலையில் தான் எஸ்எஸ்சியுடைய கருத்தை எப்படி இருக்கிறதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, பட் இப்போ இந்த இடத்துல சந்தேகங்கள் ஏன் எழுது அப்படின்னா, காங்கிரஸ்குள்ள நிறைய விமர்சனம் என்னன்னா, காங்கிரஸ்குள்ள வந்து கோஷ்டி பூசல் ரொம்ப அதிகமா இருக்கும், சத்தியமூர்த்தி பவன் போனால் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விமர்சனமா இருக்கு. அதே மாதிரி கருத்துக்களும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. இப்போ நீங்களா இருக்கட்டும், இப்போ உங்களுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களா இருக்கட்டும், இவங்களுடைய கருத்துக்கள்லாம் இந்த கூட்டணியில நாங்கள் இன்டாக்டா இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் கூட்டணியில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்போம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஆனால் திருச்சி வேலுசாமி போன்றவர்களோ அவங்களுடைய கருத்தெல்லாம் வந்து அதிமுக கூட்டணியில் இருந்துகிட்டு திமுக எப்படி விமர்சிப்பாங்களோ அந்த அளவுக்கு காட்டமாக விமர்சிக்கிறாங்க. ஏன் அது ஒரு ஆர்கனைஸ்டா ஏன் எங்களால் எதிர்பார்க்க முடியல? நம்மளுடைய ஸ்டாண்ட் இதுதான், இந்த எலெக்ஷனை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், நம்மளுடைய ஸ்டாண்ட் இதுதான், இந்த கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு ஒரு ஆர்கனைஸ்டா ஏன் காங்கிரஸ் செயல்பட மாட்டாங்க? காங்கிரஸ் தான் இருக்கிறதுல கிராண்ட் ஓல்டு பார்ட்டி. எங்களுக்கு நிகராக யாருமே கிடையாது. எங்களுக்கு நிகராக ஒரு பழைய கட்சி இருக்குதுன்னா முஸ்லீம் லீக். அதை தாண்டி எங்களுக்கு நிகராக பழைய கட்சின்னு யாருமே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில் நேற்று பேஞ்ச முளையில இன்னைக்கு முளைச்ச காலம். அப்படி இருக்கிறப்ப இதில் நிறைய பேர் அகாமடேட் ஆகிருப்பாங்க. அப்போ நம்ம யாருடைய கருத்துக்கு, அப்போ எல்லாரும் பேசலாமா? யார் கருத்துக்கு முக்கியத்துவம்? அடுத்த கேள்வி வரும், யார் கருத்துக்கு முக்கியத்துவம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன அதே இஷ்யூ நடந்து டெல்லிக்கு கூப்பிடுறாங்க. யார் யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்களோ அவங்க கருத்தை சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். அவங்க அந்த டெல்லிக்கு போயிட்ட பிறகு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இருக்கிறவங்க யாராவது சொல்லுங்க, பதில் சொல்கிறேன். இங்கே இருந்துக்கிட்டு காட்டமாக பேசுகிறாருன்னா அந்த காட்டமாக பேசுபவர்களை டெல்லிக்கு அழைக்காத போதே தெரியும் அவர்களுக்கு என்ன மரியாதை டெல்லியில் இருக்குது, கட்சியில் இருக்குது. மூத்த தலைவர் இல்லைங்களா, கூப்பிட்டுருக்கணும் இல்லையா? அப்போ தான் நானே மூத்த தலைவராக ஏற்றுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. ரெண்டாவது, நீங்கள் தலைவர் செல்வ பெருந்தகைங்கிற மாதிரி சொல்கிறீங்க, ஒரு கேள்வி கேட்டீங்க. எனக்குன்னு கருத்தெல்லாம் கிடையாது, கட்சியின் கருத்து தான் என் கருத்து. மாநில தலைவர் யாரோ அவருடைய கருத்து தான் என் கருத்து. அதுதான் கட்சிக்கு அழகு. ஓகே.
எனக்குன்னு சுயமா கருத்து இருக்கும், 1000 கருத்து இருக்கும். எனக்கு கூட தான் கருத்து இருக்கும். விஜய் கூட போனா நல்லா இருக்கும், நம்மளையும் வரவேற்பாங்க, நம்மளும் வந்து இளைஞர் காங்கிரஸ்ல இருக்கிறோம், விஜய் போனோடனே நம்மள வந்து இது பண்ணுவாங்க, விஜயுடைய ஆதரவாளர்கள் விர்ச்சுவல் வாரிசா இருப்பாங்க, நம்மளுக்கு தூக்கி நல்லா நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க. வாஸ்தவம் தானே, அவங்களுக்கு நம்ம கரம் கொடுத்தா பதிலுக்கு நம்ம கரம் கொடுப்பாங்க. இவ்வளவு நாள் டிஎம்கே வந்து கொஞ்சம் ஓல்டா இருக்குது, நியூவா வர எல்லாமே கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும், நம்மளும் கொஞ்சம் தூக்கி இது பண்ணிக்கலாம். இந்த கட்சியிலே இருக்கக்கூடிய நிறைய பேருக்குலாம் என்ன அடிப்படையில் பெரிய தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய் என்கின்ற ஒருத்தருடைய ஸ்டார்டம் கீழே அப்படியே வந்துக்கிறாங்க. செங்கோட்டையன் மாதிரி ஒரு சீனியர் லீடர்ஸை தவிர புஷி ஆனந்த் கண்டினியூஸா இருக்கிறாரு. அதனால அவருக்கு அந்த மரியாதை வந்து நியாயமானது. விஜய் இப்பெல்லாம் வருவாருன்னு தெரியற காலத்துக்கு முன்னாலே அவர் இருக்காரு. அதே மாதிரி செங்கோட்டையன் வந்து ஆல்ரெடி அவர் ஒரு வெட்டரன் பொலிட்டிக்கல் லீடர். இதை தாண்டி மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே விஜயை வச்சு தான் அந்த இது அவருடைய இப்போ ஃபெமிலியாரிட்டி வச்சு தான். அப்போ போலாமே, கிடைக்கும், எனக்கு கூட தான் கருத்து இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் நான் கருத்தை பேசினால் இந்த கட்சிக்கு எதிரானவன். நான் என் கருத்தை எங்கே சொல்லணும்? தேசிய தலைமையிடத்தில் எத்தி வைக்கணும். என்னால் தேசிய தலைமையிட எத்தி வைக்க முடியலன்னா என்னுடைய கருத்தை வலிமையாக வலுவாக வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, இப்போ நான் வந்து ஒரு அமைப்பில் இருக்கிறேன், என்னால் எங்கே போய் சொல்ல முடியும்? மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் என்ன போய் சொல்ல முடியுமா? என்னால் முடியலை. இளைஞர் காங்கிரஸுடைய மாநில நிர்வாகத்தில் வந்து செயற்குழு நடத்தும் போது சொல்ல முடியுமா? என்னால் சொல்ல முடியும். இதானே என்னுடைய அழகு. அப்போ நான் இதோடு நிறுத்திக்கணும். அதுதான் ஒரு கட்சிக்கு அழகாக இருக்கும். அப்போ நான் அதோடு நிறுத்திக்கிறேன். திமுக அதிமுக இருதரப்பிலும் வந்து பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க திமுகவுக்கு காங்கிரஸ் தேவையில்லை, நிறைய பேர் சொல்கிறாங்க காங்கிரஸுக்கு திமுக தேவையில்லை. ரெண்டு பேரும் தேவையில்லை என்று ஆனால் பாதிப்பு 2 பேருக்கும் வரும். யாருக்கு பெரிய பாதிப்புங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு. சிம்பிள், 2 பேருக்கும் சம ரீதியா பாதிப்பு. அவர்களுக்கு ஒன்றியத்தில் பாதிப்பு, இவர்களுக்கு மாநிலத்தில் பாதிப்பு. இவர்களுக்கு மாநிலத்தில் பாதிப்பு வரும் பொழுது பெரிய அளவில் ஒன்றிய அளவில் செயல்படும் காங்கிரஸுக்கு இங்க பெரிய அளவில் பாதிப்பு வரும். ஏன்னா இங்க வரப்போறது என்ன ஆட்சின்னு மோடி சொல்லிக்கிட்டே இருக்காரு திரும்ப திரும்ப. நம்ம ஏற்கனவே அதை அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மோடி தன்னுடைய வார்த்தையிலும் அமித்ஷா தன்னுடைய வார்த்தையிலும் மிக தெளிவா இருக்கிறாங்க. அதிமுகவின் தலைமையிலான கூட்டணி ஆட்சி வரும் என்று எங்கவும் பேசவில்லை அவர்கள். நாங்க சொல்றோம்ல திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி, கூட்டணி ஆட்சி கூட இல்ல, திமுக தலைமையிலான ஆட்சி. அதுதான் சிக்கல், அந்த வார்த்தை தான் பிரச்சனை. அதை இப்போ வச்சுட்டு சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். திமுக தலைமையிலான ஆட்சி நம்ம சொல்றோம் இல்லையா, எங்கேயாவது ஒரு இடத்துல பாஜக காரங்க வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அப்படின்னு அப்படி பேசுறாங்களா அப்படின்னா, எடப்பாடி தலைமையிலான கூட்டணி ஆட்சி. இப்படி இருக்கும் பட்சத்தில் நேரடியா என்ன நடக்கும்? ஒரு காலம் அவங்க சொல்லிட்டா கூட வச்சுக்கோமே, அப்ப அவங்க சொல்லிட்டாங்க எடப்பாடி தலைமையில தான் ஆட்சி, எதுக்கு அதில் போய் விவாதிச்சுக்கிட்டு, இப்போ அவளே சொல்லிட்டா கூட ஆட்சியினுடைய கரு என்பது ஆர்எஸ்எஸ் கருவா தான் இருக்கும். ஏன்னா இவங்களை கொண்டு வர்றதே எப்படியெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதுடைய செயல்பாடுகள் தான் அவங்க பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தேவையில்லை. ஆந்திரான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பவன் கல்யாண் எடுத்துட்டு நீங்க பேசலாம். என்ன எப்படியா இருந்தவர், எப்படியா மாறினாரு, மாறினதோடு மட்டும் இல்லாமல் எப்படி உங்க பிஜேபியுடைய ஃபேக் நியூஸ் ஃபேக்டரிக்கு அவரும் இறையானாரு. என்னைக்கு இப்படி மற்றவங்கலாம் எப்படி மத துவேஷம் கொண்டு பேசிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு நிரூபிக்கப்படாத ஃபேக்ட் சிபிஐக்கு மாறிச்சு. லட்டுல மாட்டுக்குழுப்பு கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு மாறிச்சு. பார்த்தா அப்படி ஒரு மாட்டு கலப்பே இல்லை, கெமிக்கல் கலப்படம் இருக்குது, மாட்டுக்குழுப்பு இல்லவே இல்லை. அப்படி இல்லாத விஷயத்த சொல்லி ஒரு பெரிய மத பதட்டத்தை கிளப்பினாங்க இல்லையா. அதே மாதிரி இங்கேயும் ஒரு செயலை கொண்டு வருவாங்க. இது ஆச்சரியமான விஷயமானா இல்லை. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தை தான் சிஏஏ நடைமுறைக்கு வந்தது. இங்கே தமிழ்நாட்டில் வந்து அதை ஏற்றுக்கிட்டது. தமிழ்நாட்டில் மற்ற எத்தனை விஷயங்கள் ஜெயலலிதா எதிர்த்துருக்காங்க. இங்கே வந்து எல்லாமே சும்மா இதுக்கு எத்தாலும் மெட்டக்கூடாதுங்க, பயப்படக்கூடாதுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் பேசினார். அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை இங்கே வறுமை. ஆனால் ஒரு கட்டத்தில் அதிமுக பாஜகவிற்கு அடிமையாகும். தன்னுடைய அரசியல் எதிரியான திமுகவை நேரடியாக அதிமுக பாஜக பேர் சொல்லி என்னென்னலாம் செய்யணுமோ அதையும் செய்யும். பாஜகவின் அரசியல் எதிரியான காங்கிரஸ் வந்து இங்க எந்த விதத்தில் தமிழ்நாட்டில் ஒரு சேஃபர் ஜோன்ல இருக்கிறோம். நீங்க உதாரணத்துக்கு குணால் காமரா எங்க இருக்காரு, அவருடைய ரெசிடென்ஸ் எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கு. ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு? இப்படி ஒரு சேஃபர் ஜோனா இருக்கிற தமிழ்நாட்டை ஒரு கால் திமுக ஆட்சி இல்லை என்றால் திமுகவுக்கு பாதிப்பு எப்படி வரும்னா அதிமுக ஆட்சிக்கு வந்துடும். ஸோ திமுக நேரடி பாதிப்பு வரும். காங்கிரஸுக்கு எப்படி பாதிப்பு வரும்? தன்னுடைய அரசியல் எதிரி காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக காங்கிரஸ் அழிக்கிறதுக்கு இங்க முயற்சி எடுக்கும். சம ரீதியான பாதிப்பு. அடுத்து பாராளுமன்ற தேர்தல் வரும். இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்துகிட்டே அந்த பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது எப்படி? இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லாம நமக்கு சாதகமான நம்முடைய கொள்கையோடு சித்தாந்தத்தோடு ஒத்துப்போற ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லாம 2 பேரும் பவர்ல இல்லாம கை கட்டிக்கிட்டு அந்த தேர்தலை சந்திக்கிறது எப்படி? நீங்க பேசக்கூடிய ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கான ஒரு உறைவிடமாக இந்த மண் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் திமுக ஆட்சி. இது சிதைந்து விடுமே. ஆனால் காங்கிரஸ்காரனே குரல் கொடுக்க முடியாம போகுமே. இல்ல விஜய் கொடுப்பாருன்னு நான் அடுத்த கேள்விக்கு வர்றேன். தன்னுடைய ஜனநாயகன் பட பிரச்சனைக்கு பாஜக எடுத்து குரல் கொடுக்கல. பேசினாரா? ஒரு வார்த்தை பேசினாரா? செந்தில் பாலாஜி உள்ள இருக்கிறார், தன் மகன் பேசுகிறார், முதல்வருடைய மகன், துணை முதல்வர் பேசுகிறார். இந்தியா முழுக்க வழக்கு வருகிறது, சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசினார் அப்படின்றதுக்காக மட்டுமல்லாமல் 80% இந்துஸ். அதுக்கு இப்போ ஒரு தீர்ப்பு வேற நம்முடைய உயர்நீதிமன்றத்திலே வருகிறது. அவர் பேசுறது தப்பு, நியாயமா மினிஸ்டர் மேலதான் வழக்கு போட்டிருக்கணும்.
அதனால இவருடைய கேஸை குவாஷ் பண்றோம்னா, அவர் பேசுனது தப்புன்னு ஒரு லாஜிக் எடுத்துக்கிட்டா கூட, அவர் பேசுனது தப்பு அப்படின்னு ஒரு லாஜிக் எடுத்துக்கிட்டா, ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்கை எடுத்துக்கிட்டா, அதுக்காக நீ பொய்யா பேசுவியா? 80% இந்துக்களை வந்து இனப்படுகொலை பண்ண வந்தார், அதான் வழக்கு. அதை எப்படி குவாஷ் பண்ணி கொடுத்தாங்க? இவ்வளவும் யாருக்கு எதிராக நடக்குது? துணை முதல்வருக்கு எதிராக நடக்குது, முதல்வருக்கு எதிராக நடக்குது. டாஸ்மாக் ஊழல் சுப்ரீம் கோர்ட்ல போனா கொட்டு வைக்கிறாங்க. நீ எப்படி முதல்ல உள்ள போகுது? உனக்கு ரெக்கார்டு எடுக்கிறதுக்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது? கொட்டு வைக்குது சுப்ரீம் கோர்ட். ஆனா வர மீறி உள்ள நுழைஞ்சது யாரை ஃப்ரேம் பண்றதுக்கு? செந்தில் பாலாஜி உள்ள வச்சு பிஜேபிக்கு உள்ள வந்துறியான்னு கேட்டாங்கன்னு கபில் சிபில் கோர்ட்ல சொல்றாரு. எல்லா அமைச்சர்களும் ஈடி வச்சு மிரட்டுறாங்க. SSA சர்வசிக்ஷா அபியானுடைய நிதி வரல, மதுரைக்கு கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வரல, ஏத்துக்கிட்டாதான் நிதி அப்படின்னு மிரட்டுறாங்க, ஓப்பனாவே மிரட்டுறாங்க. இவ்வளவையும் செய்யறாங்க. நீட்டுக்கு எதிராக அவங்களை எவ்வளவு முயற்சி பண்ணி புஷ் பண்றாங்க. முதல்வர் கரெக்டா சொன்னாரு பாருங்க, முயற்சியாவது எடுத்தோம்ல சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுறதுக்கு. இதுவே வேற மாநிலம் வந்தா நடந்து கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. இது திமுக என்பதனால் மட்டும். அப்ப இவ்வளவு தூரம் சித்தாந்த ரீதியா உறுதியா நின்று அவர்களுக்கு என்னென்ன வகையில் எல்லாம் நெருக்கடிகளை தர முடியுமோ, அவருடைய சித்தாந்தத்தை வந்து எதிர்த்து நிக்க முடியுமோ, இவ்வளவும் நிக்கிறது திமுக. விஜயும் இப்படி நிற்பார் என்று மனசாட்சியோட யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, மனசாட்சியோட. அப்ப வந்து இதை ஏத்துக்கலாம். அப்ப உங்க கட்சியிலே பயணிக்கிறவங்களுக்கு ஏன் இப்போ நீங்க சொல்ற அளவுக்கு ஒரு தெளிவான பார்வையே இல்லைன்னு கேக்குறேன். அது ஏன் பிரச்சனையா? அது ஏன் பிரச்சனையா? நீங்க விசில் சின்ன வந்ததுக்கு உடனே பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ட்வீட் போடுறாரு, விசில் ஊதியாகி விட்டுறது அப்படின்னு. அப்போ இதெல்லாம் நம்ம நான் ஒரு பார்வையாளரா தைரியமா சொல்றதுக்கு ஆற்றல் இருக்கா? தேர்தலின் விசில் ஊதப்பட்டு விட்டது அப்படின்னு ஊடகமா சொல்லி ஒரு அன்டியூ பாப்புலாரிட்டி தேடுறதுக்கு தயாராக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? ஓகே. அப்ப இவ்வளவு நேரம் நான் வந்து காங்கிரஸ் கட்சியில இவ்வளவு நேரம் உங்களுக்கு யார் சொல்லிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? புரியுது. இவ்வளவு நேரம் யார் சொல்லிட்டு இருக்கு? விஜயை ஆதரிப்பவர்களுக்கு தான் சொல்றேன். எல்லாருக்குமே காமனா யாரா இருந்தாலும் இதுவரை வந்து நான் வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து இந்த மாதிரி பேசுறாங்களேங்கிறது கேட்டேன். இப்போ திமுக சைட்ல இருந்து என்ன பேசுறாங்கிறதையும் கேட்டோம். இங்க இருந்து மட்டும் வரல. இப்போ இங்க சொல்றதுக்கு அவங்க ரியாக்ட் பண்றாங்களா, இல்ல உண்மையிலே கூட்டணியில பிரச்சனை இருக்குன்னு அவங்க பேசுறாங்களா? இப்போ உதாரணத்துக்கு சமீபத்துல தளபதி அவர்கள் பேசினாரு, இவங்க எல்லாம் MP ஆயிருவாங்க, ஜோதிமணி MP ஆயிருவாங்க, மாணிக்கம் தாக்கூர் MP ஆயிருவாரு, ஆனா அது வேணும், ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறதா அவர் சொல்றாரு. அது வேணும் இது வேணும்னு எல்லாரையும் இழுத்து விட்டுருவாங்க, இவங்களால வந்து கட்சிக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதையும் நான் எப்படி எடுத்துக்கிறேன்? அதுக்கு முதல்ல எங்களுடைய தலைவர் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தார். RS பாரதியும் அதற்கான கண்டனத்தை பதிவு செய்து கட்சியாளர்கள் இதுவரை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார். முடிஞ்சு போச்சு. பெரிய பிரச்சனை எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம். இந்த சிறு சிறு சலசலப்புகள் இப்படி உங்களை பேசிட்டாரு, என்னையே நாளைக்கு அசிங்கமாத்தினோட கூட்டணியில் இருப்பாங்க. நான் என் பாலிசி அவ்வளவுதாங்க. நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். என்னை பொறுத்தவரை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும். அதை நோக்கி இந்த மண்ணை நகர்த்தல அப்படின்னு சொன்னா, நீங்கள் என்னாலும் சகோதரத்துவமாக சமத்துவமாக இப்படி பேட்டி எடுக்கிறீங்கல்ல, இது மார்க் மை வேர்ட்ஸ், மார்க் எழுதி வச்சுக்கோங்க. இது இன்னும் 10 வருஷம் பாஜக ஆட்சி தொடர்ந்தால் இது கூட இருக்காது. உட்காந்து தைரியமா பேசுறோம்ல, இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு, இந்த நிலைமை கூட இருக்காது. இது மாறணும் அப்படின்னா தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும். இந்தியாவில் ஒரு முதல்வர் ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர், அவர்தான் எங்களுடைய இந்தியா கூட்டணி பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்தவர், எங்கள் கட்சியே அறிவிக்காத போது அறிவித்தவர் எங்களுடைய தமிழ்நாட்டின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதுக்காக அவர் கூட நிற்கணும், ஆதரிக்கணும். இந்த சிறு சிறு சலப்புகளை நான் என்னத்தமா சொல்லுவேன், அள்ளி போட்டு 50 படியை பாருங்க, சிந்தனை சேதனதெல்லாம் பார்க்காதீங்க. இதுக்கு 2 பக்கமும் காரணமா இருக்கலாம். இதுக்கு 2 பக்கமும் இவங்க பேசினா அவங்க பேசினா அவங்க கருத்துக்கள் எடுத்துக்க வேண்டாம். தலைமை என்ன சொல்லுதோ அதுதான், தலைமை என்ன சொல்லுதோ அதை எடுத்துக்கங்க. ஆக்கப்பூர்வமான இலக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கிறப்ப இந்த கேள்விகள் வரத்தான் செய்யும். வேதனை தான், சூடேறம் தான். ஆனா சில நேரங்கள் அது பேசப்படுவதே நம்மளுக்கு சூடேறி நம்ம ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காகத்தான் அப்படிங்கிறது உணர்ந்து இருக்கிறதுனால நம்ம அதில் கருத்து தெரிவிக்கிறது இல்லை, இலக்கு நோக்கி போறோம். அப்ப தலைமை மிக தெளிவா இலக்கு நோக்கி போயிட்டு இருக்குது. இந்த கூட்டணி தான் கரெக்ட், ஒன்றியத்துக்கும் அதுதான் சரி, மாநிலத்துக்கு அதுதான் சரி. S.A. சந்திரசேகர் டெல்லிக்கு போய் விஜய் என்ன அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சந்திச்சாரா? எவ்ரிதிங் இஸ் ஃபைன், வில் பி ஃபைன், ஷுட் பி ஃபைன், மஸ்ட் பி ஃபைன். ஏன்னா எங்கள் இலக்கு தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும், ஒரு பெரிய இலக்கு. ஏன்னா மிகப்பெரிய சிக்கல்ல ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பாசிசத்தை. நீங்கள் எல்லா மாநிலத்தையும் பாருங்கள், அவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, அதுக்கு பின்னால் எல்லாரும் அது பின்னால் ஓடுவாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் கோல் போஸ்ட்டை செட் பண்ணுற மாநிலமாக இருந்தது. எங்களுக்கு எப்போ சொரணம் வரணும்னு எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எப்போ கோவம் வரணும்னு எழுந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எப்போ எங்கள் உரிமையை கேட்கணும் எங்களுக்கு தெரியும். இந்த கூட்டணி பாசிச பாஜக தலைமையிலான NDA கூட்டணியை வீழ்த்தும். மீண்டும் வந்து மாநிலத்தை நாம் முதலமைச்சராக எங்களுடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் மீண்டும் அமர வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கூட்டணி உழைக்கும். அதற்கான வழியில் ஸ்டேட்டஸ் கோல இப்போதைக்கு கரெக்டாக இருக்கும். கட்சியுடைய தேசிய தலைமை அதற்கான முடிவை விரைவில் அறிவிக்கும். ஓகே, உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி.